வணக்கம். மற்றொரு நிஜக்கணினூடாக சந்தித்திருக்கின்றோம். பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிப்பதற்காகவும் இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து ஆதரவையும் வழங்குவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஆயுதங்களை கொண்டு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பதிலாக மனித நாகரிகத்தின் மதிப்புகள் மூலம் பிரச்சினைகளை தீர்க்கும் திறனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையில் 80வது பொது சமய அமர்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். மேலும் அவரது உரையில், நீங்கள் எந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் அனைவரும் போரை நிராகரிக்கும் என்னுடைய கருத்துக்கு உடன்படுவீர்கள் என நான் நம்புகின்றேன். 3 தசாப்தங்களுக்கு மேலாக போரின் கசப்பான அனுபவங்களை கொண்ட நாடாக அதன் அழிவுகளை நாம் நன்கு அறிவோம். போரில் உயிரிழந்த ஆயிரக்கணக்கான மக்களின் நினைவு சின்னங்களும் அவர்களின் பெற்றோர்கள், குழந்தைகள் மற்றும் மனைவிகள் கைகளை கூப்பி எழும் வேதனைகளை வேண்டுகோளையும் பார்க்கும்போது எவரும் போரை கனவில் கூட விரும்ப மாட்டார்கள். அந்த வேதனையான காட்சியை நாம் கண்முன்னே பார்த்திருக்கின்றோம். மோதல்களால் ஏற்படும் மனித துன்பங்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவு எட்டவில்லை என்றாலும் சர்வதேச சமூக பெரும்பாலும் வெறும் பார்வையாளர்களாகவே இருந்து வருகின்றது. மில்லியன் கணக்கான மக்களின் துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. எவ்வாறாயினும் இலங்கையில் 30 ஆண்டுகள் யுத்தத்தின் வடுக்களை இன்னும் சுமந்து வரும் வடக்கு தமிழ் மக்களுக்கு தனது அரசாங்கத்தில் எந்த ஒரு தீர்வையும் வழங்காமல் பாலஸ்தீனத்தில் ஏற்படும் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருப்பது தமிழர் தரப்பில் விமர்சனங்களை எழுப்பி வருகின்றது. இதேவேளை ஊழலுக்கு எதிராக போராட்டம் ஆபத்து என்றால் கூட அதனை எதிர்த்து போராடாமல் இருப்பது இன்னும் ஆபத்தானது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஊழலுக்கு எதிரான போராட்டமானது உலகின் ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. மேலும் கடந்த காலங்களை விட இந்த அரசாங்கத்தின் நீதித்துறையில் அதிக தலையீடுகளை மேற்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றம் சாட்டியுள்ளார். அதன்படி தனக்கு ஏற்றவாறு நீதிபதி ஆயங்களை நியமித்து வழக்குகளை விசாரிக்கும் நிலைமை இன்று ஏற்பட்டுள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் அமைப்புக்கு அமைய நீதிபதி அல்லது நீதியரசர் ஒருவரை வேறெந்த வேதன பொறுப்பு பணிகளுக்கு அமர்த்த முடியாது. நீதித்துறையின் சுயாதீன தன்மையை பாதுகாப்பதற்கு இத்தகைய விதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. எனினும் ஓய்வு பெற்ற நீதியரசர் அல்லது நீதிபதி ஒருவரை அரசு பதவிக்கு நியமிக்கும் போது நீதித்துறை சேனையில் சுயாதீன தன்மை குறித்து கேள்விகள் எழும்புகின்றன. முன்னாள் பிரதம நீதியரசர் ஒருவர் தற்பொழுது ஐக்கிய நாடுகளுக்கான நிரந்தர வீதுவிட பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் அவரது நியாயமான கடிதம் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கேள்வி எழுப்பிய போது அவ்வாறான எந்த கடிதமும் இல்லை என பதிலளிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சுயாதீனமாக இருந்த நீதி சேவை அதிகாரிகள் சங்கம் காலிமுகத்திடலில் போராட்டத்தின் பின்னர் இந்த அரசாங்கத்தின் அரசியல் கட்சியுடன் இணைந்தது. தற்பொழுது இந்த சங்கத்தின் முன்னாள் தலைவர் வடமத்திய மாகாண ஆளுநர் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது பல நீதிபதிகள் உடனடியாக இடமாற்றம் செய்யப்படுகின்றார்கள். அவ்வாறே மிகவும் சிரேஷ்ட நீதிவானாக இருந்த சதுரிகா டி சில்வா கல்கிசை நீதிவானாக நியமிக்கப்பட்டு ஓராண்டு கூட பூர்த்தியாகாத நிலையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அமைச்சர் வசந்த சமரசிங்க உள்ளிட்டோரை கைது செய்யுமாறு உத்தரவிட்ட பின்னர் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டார். ராஜித சேனாரத்ன முன்பினை கோரிய மனு நிராகரிக்கப்பட்டது. நீதவான் இருக்கும் போதே மேலதிக நீதவானிடம் சென்று கையூட்டல் ஆணைக்குழு பிடியாணை பெற்று விடுமுறை நாளில் அவரை கைது செய்தனர். அரசாங்கத்துடன் தொடர்புடைய நீதி சேவை அதிகாரிகள் குழுக்களே திட்டமிட்டு இந்த செயற்பாடுகளை புரிகின்றனர். இதற்கான காரணமாக வெளியக நீதியை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பிரதம நீதியரசர் இந்த விடயத்தில் தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ளபோது மலசல கூடத்தை 4 மணிக்கு மூடாமல் திறந்து வைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் நிலையியல் கட்டளையின் கீழ் தெரிவித்துள்ளார். இன்று காலையில் ஆரம்பமான நாடாளுமன்ற நடவடிக்கையில் தொடர்ந்து நிலையியல் கட்டளையில் குறிப்பிட்டுள்ளபடி நாடாளுமன்ற கட்டட முகாமைத்துவத்திற்கு பொறுப்பானவர் சபாநாயகர் என்ற வகையில் தனது கேள்வியை கேட்பதாக குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து பேசிய அவர், நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பொது மலசல கூடம் உடைக்கப்பட்டு களவாடப்படுவதால் பொது மலசல கூடங்கள் 4 மணிக்கு மூடப்பட்டிருக்கின்றன. இதனால் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடும் போலீசார் தங்களின் இயற்கை கடமைகளை முடித்துக் கொள்வதற்கு அவஸ்தைப்படுகின்றனர். அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதால் அதை இரவு திறந்து வைக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கின்றார்.
இதன்போது சபாநாயகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறுத்த நிலையில் அர்ஜுனா எம்பி போலீசார் படும் கஷ்டங்களிடையே சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. අර්චනා වර්තුමා ඔබතුමා පොයින්ට් එක මේ ස්ටෑන්ඩින් ඕඩර් 141 ඒකේ තියෙනවා සර් මේ the speaker shall be responsible for the management of buildings කියලා. අපේ අර පොදු වැසිකිළිය හතරාමාට වහනවා කියලා පොලිසිය කියනවා. ඒගොල්ලෝ මේ කෑලි ගලවන යනවා කියලා හතරාමාට පොදු වැසිකිළිය වහනවා කියලා ඒගොල්ලෝ යන්න දෙන්නේ නැහැ කියලා. ඒ නිසා කරුණා කරලා අර පොදු වැසිකිළිය රැයටත් අරලා තියෙන්න ඉබ්බා දාන්න එපා කියලා කියන්න. thank you. ගරු රාවිකරණායක මන්ත්‍රීතුමා කතානායකතුමනි ඒකට උත්තරයක් දුන්නා නම් වැදගත් ප්‍රශ්නයක් අහලා තියෙනවා. இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்த இலங்கை போலீஸ் அதிகாரியை ராமநாதபுரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது. இலங்கை கொழும்பு துறைமுக காவல் நிலையத்தில் பணிபுரிந்த காவலர் பிரதீப் குமார் பண்டார இவர் கடந்த 5/9/2020 நள்ளிரவு இலங்கை படகில் ராமேஸ்வரம் அருகே தனுஷ்கோடி கடற்கரையில் வந்திறங்கிய போது முறையான ஆவணங்களின்றி இந்தியாவுக்கு நுழைந்ததாக போலீசார் கைது செய்து சென்னை சிறைச்சாலையில் அடைத்து வைத்தனர். விசாரணையில் கொழும்பில் பறிமுதல் செய்து துறைமுகம் காவல் நிலையத்துக்கு வைக்கப்பட்ட 23 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மாயமானதில் அவரது சகோதரர் இலங்கை போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் போதைப் பொருளை பிரதீப் குமார் பண்டார கடத்தி வந்து தன்னிடம் கொடுத்ததாக தெரிவிக்கின்றார். இந்த நிலையில் இவ்வழக்கு CBCID-இடம் போலீசாருக்கு மாற்றப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரதீப் குமார் பண்டாரவை விசாரணை செய்தனர். விசாரணையில் போதைப் பொருள் கடத்தலில் தமது சகோதரர் தன்னை மாட்டிவிட்டதாகவும் அந்த கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க சட்டவிரோதமாக இந்தியா வந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார். இதையடுத்து அவர் ராமநாதபுரம் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்ற உத்தரவுப்படி திருச்சியில் உள்ள இலங்கை அகதிகளுக்கான சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். அதன்பின் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்ததை பிரதீப் குமார் பண்டார ஒத்துக்கொண்டு குறைந்தபட்சம் தண்டனை வழங்க வேண்டும் என நீதிமன்றில் மனு செய்திருந்தார். இந்த நிலையில் இவ்வழக்கு நேற்று புதன்கிழமை முதன்மை மாவட்ட அமரர் நீதிபதி பிரதீப் குமார் பண்டாரவுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 2000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. பிரதீப் குமார் பண்டார சென்னையில் புழல் சிறைச்சாலையில் 3 மாதங்கள், அதனை அடுத்து பிணையில் திருச்சி சிறப்பு முகாம் என 5 ஆண்டுகள் மேல் நீதிமன்ற கண்காணிப்பில் இருந்தார். அவர் நீதிமன்றம் விதித்த அபராத தொகையை செலுத்தியிருந்தார். விதிக்கப்பட்ட சிறை தண்டனை 2 ஆண்டுகளுக்கு மேல் அவர் சிறை மற்றும் சிறப்பு முகாமில் இருந்து உள்ளதால் அவரை நீதிபதி விடுதலை செய்து அவர் காவல்துறை மற்றும் குடியேற்ற நடைமுறைகளை முடித்துக் கொண்டு சொந்த நாட்டுக்கு செல்லலாம் என நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். இத்துடன் இன்றைய நிஜக்கண் முடிவடைகின்றது. மற்றும் ஒரு நிஜக்கண்ணினூடாக சந்திக்கலாம்.